பெற்றோர்கள் உங்களை வெறுக்கிறார்களா, உங்கள் நண்பர்கள் வெறுக்கிறார்களா, அவர்களுக்கு நீங்கள் நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்தை புரிய வச்சிட்டிங்கன்னா உங்களை கொண்டாடுவாங்க. ரெண்டாவது, இந்த உலகமே உங்களை கொண்டாட போகுது. ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் இதுவரைக்கும் செய்யலை. மூணாவது, உங்களுடைய நடவடிக்கை எப்படிப்பட்டதுன்றதை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இதுதான் உங்களுக்கு நியாயம் நினைக்கிறீங்க, ஆனால் அது நிச்சயமாக அது அநியாயமாக படும். இதை கடவுள் ஏதோ ஒரு மனுஷங்க மூலமாக உங்களுக்கு கொண்டு வந்து நிச்சயமாக சேர்ப்பார். பாயிண்ட் நம்பர் 4, இப்போ திருந்துவதற்கு உண்டான நேரம், உங்கள் வாழ்க்கையில் செஞ்ச தவறுகளை நிறுத்துவதற்கு உண்டான நேரம், நல்ல நேரம் ஆரம்பிக்கிறதால தான் நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள் மனசுக்குள்ளே வந்து சேருது. இதையும் நீங்கள் தக்க வச்சுக்கலைன்னா இந்த ஜென்மம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாபக்கேடாக அமைஞ்சிடும். நாம் வரம் பெற்றவர்கள், நாம் சாபத்தோடு போகக்கூடாது. இந்த ஆடியோவை கேளுங்க. வரம் பெறுவதற்கு உண்டான அத்தனை சூழ்நிலையையும் இது நிச்சயமாக உருவாக்கும். சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு ஒரு சாய்ராம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னோட பெத்தவங்க, என்னோட கூட பிறந்தவங்க என்னை ஓரங்கட்டி என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. என்னுடைய கண்ணீரை சாய்பாக்க சமர்ப்பிக்கிறேன். இந்த வேதனையில் இருந்து மேலே என்ன வழி நீங்கள் தான் காட்டணும் அப்படின்னு ஒரு சாய்ராம் வந்து சொல்லியிருந்தாங்க. எங்கள் மனிதர்கள் இன்னொரு மனுஷனை வெறுக்கும்போது நமக்கு மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். அதே சொந்த அம்மா அப்பா கூட பிறந்தவங்க அவங்க வெறுக்கும் போதும் அது இன்னமும் அதிகபட்சமான மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். இதை மேலோட்டமாக பார்க்கறத விட ஏன் அவங்க வெறுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் யோசித்து பார்க்கணும். என்றைக்குமே நான் செய்கிறது சரி, மற்றவங்க செய்கிறது தப்புன்னு அந்த நினைப்பிலே நம்ம வாழ்ந்துட்டோம். ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நான் செய்கிறது தான் சரி, நீ செய்கிறது தப்பு. நம்ம என்ன தான் தப்பு செஞ்சாலும் நான் செய்கிறது தான் சரி. ஏன்னா ஒரு மனுஷன் வெறுக்கிறான்னா, ஜெனரலாக சொல்கிறேன், ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது. ஒரு கெட்டவன் நல்லவனை ஏன் வெறுக்கிறா? ஏன்னா அவன் நல்லவனாக இருக்கிறதால. அப்போ அவன் வெறுக்கக்கூடாதுன்னு சொல்லி நாம் கெட்டவனாக மாறக்கூடாது. அப்படி வெறுத்தா வெறுக்கட்டும் அப்படின்னு போயிடணும். கெட்டவன் என்ன பண்ணுவான்? டேய் வா தண்ணி அடி, வா தம் அடி, இன்னும் நிறைய பழக்கத்தை அவள் கற்றுக் கொடுப்பா. அப்போது அவன் நாம் இந்த விஷயத்தெல்லாம் செய்யலைன்னா அவன் நம்மளை வந்து ஒதுக்கி வச்சிடுவான், வெறுத்துடுவா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தான் தப்பு. அவன் நினச்சா நினைக்கட்டும், எந்த காரணத்தை கொண்டும் நான் தப்பான விஷயத்துக்கு போக மாட்டேன். அடுத்தவங்க வெறுத்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா அவன் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் செஞ்சேன்னா நான் நரகத்தில் மாட்டிப்பேன், என்னோட கடவுளுக்கு அது பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு பொதுவான கொள்கையை வச்சு நம்ம வாழணும். அதே போல் நல்லவங்க நம்மளை வெறுக்கிறாங்க அப்படின்னா அந்த வெறுக்கிறதுக்கு உண்டான காரணத்தை நீங்கள் கண்டுபிடிங்க. நீங்கள் அந்த இடத்துல குற்றவாளியாக நினச்சிக்கோங்க, அவங்க நல்லவர்களாக நினைங்க. அந்த இடத்துல வச்சு பாருங்கள், நம்ம பெற்றவங்களுக்கு என்ன பண்ணோம், ஏன் அவங்க வெறுக்கிறாங்க, எதனால் வெறுக்கிறாங்க. அவங்க வெறுக்கிறது உண்மையிலேயே சரிதான் அப்படின்னா அதற்கு உண்டான விஷயத்தை நீங்கள் செய்யணும். இல்லை அவங்க என்னை வந்து சம்மந்தம் இல்லாமல் நியாயமே இல்லாமல் வெறுக்கிறாங்கன்னா
இந்த உலகம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது உங்களை கொண்டாட. உண்மையிலே சொல்கிறேன், உங்களை கொண்டாடுவதற்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அன்புமயமானவர்கள், உண்மையாக அன்பு வச்சிருக்கக்கூடிய அத்தனை நல்ல ஆத்மாக்களும் உங்களுக்காக காத்திருக்கிறது, உங்கள் வெற்றிக்காக. அவர்களும் உங்களை மாதிரி மனிதர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு தேடி பார்க்குறாங்க. ஏன் உங்களை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, நீங்கள் இன்னமும் அவர்கள் பார்க்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்யலை. என்னை பற்றி நான் பெருமையாக பேசுகிறேன்னு தயவு செய்து தப்பாக நினைக்கக்கூடாது. ஏன்னா எல்லாத்தையும் என்ன உதாரணமாக வச்சு பேசும்போது தான் அதில் நல்லதும் சொல்ல முடியுது, கெட்டதும் சொல்ல முடியுது. ஓகே, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். நான் என்னை பற்றி பெருமையாக பேசலை, சத்தியமாக பெருமையாக பேசலை, பேசவும் மாட்டேன். நான் பேசுகிறேன்னா அன்னைக்கே எனக்கு என்ன ஆரம்பம், அது ஆரம்பமாகும். நான் பேசினேன் அப்படின்னா எனக்கு என்ன அழிவோ அது கிடைக்கும். பேசாமல் என்னை பற்றி பெருமையாக பேசலை அப்படின்னா தான் என்னால் வளர முடியும். இந்த விஷயத்தை நான் நல்லா கற்றுக்கிட்டேன் அனுபவத்தின் மூலமாக. அப்படிப்பட்ட நான் என்னை பற்றி பெருமையாக பேசிக்க நான் எந்த இடத்துலையும் விருப்பப்படவே மாட்டேன். அதை வச்சு நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க, தெளிவாக கேட்டுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு எப்படி கண்ணுக்கு தெரிஞ்சேன்? ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நான் கண்ணுக்கு தெரிகிறேன், ஒரு நகரத்தில் இருக்கிறவங்களுக்கும் நான் கண்ணுக்கு தெரிகிறேன், ஒரு வேறு கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கும் நான் கண்ணுக்கு தெரிகிறேன். எப்படி தெரிகிறேன்? அப்போ என்னமோ ஒரு திறமை எனக்குள்ளே ஒன்று இருக்குது. அந்த திறமையை நான் நம்பினேன். அது நம்பினதால் சாயப்பாவுக்கு அவருக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. அதனால் அந்த திறமையின் மூலமாக வெளிக்கொண்டு வந்தாங்க இல்லையா? சாயப்பா பற்றி பேசுகிறதுக்கு இவன் சரியான ஆள், வியாபாரத்துக்கு இவன் சரியான ஆளா என்னன்னு தெரியாது. ஆனால் என்னை பற்றியும் என்னுடைய குழந்தைங்க கிட்ட நம்பிக்கையை வளர்ப்பதற்கும் பேசுவதற்கு இவன் சரியான ஆள். அப்போ என்ன மட்டுமா நியமிச்சிருக்காரு? இல்லை, அவர் ஊருக்கு 10 பேரை நியமிச்சிருக்கலாம், இல்லை ஊருக்கு ஒருத்தவங்கள நியமிச்சிருக்கலாம். ஸோ எத்தனையோ நல்ல உள்ளங்கள் இது மாதிரி அவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நல்லவர்களை மட்டும்தான் சாயப்பா அப்பாயிண்ட் பண்ணுவார். ஏன்னா அவருடைய கருத்துக்களும் அவருடைய விளக்கங்களும் இப்போ இருக்கிற மனுஷங்களுக்கு எளிதாக கொண்டு போகணும்னா இப்போ இருக்கிற மனுஷங்க மூலமாக தான் அதை செய்ய முடியும். புரியுதா உங்களுக்கு? அப்போ நான் எப்படி உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சேன்னா, எனக்கு கிடைச்ச வெற்றியின் மூலமாக நான் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சேன். அப்போ நீங்கள் எப்போ கண்ணுக்கு தெரிவிங்கன்னா, உங்களுக்கு கிடைக்க போகிற வெற்றி கிடைக்கும் போது நீங்கள் கண்ணுக்கு தெரிவிங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போது ஒரு மனுஷன் வெறுக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட முடியாது, ஒதுங்கவும் கூடாது. அப்போ நம்ம சைடில் என்ன தப்பு இருக்குதுன்னு நீங்கள் குற்றவாளியாக நினச்சி அதை ஜட்ஜ் பண்ணணும். ஜட்ஜ் பண்ணிட்டீங்கன்னா, குற்றங்கள் உங்கள் மேலே இருந்துச்சுன்னா அதை திருத்திக்கோங்க, தப்பு இல்லை. மனுஷன்னா குற்றம் பண்ணுவான், பாவம் செய்கிறவன் தான் மனுஷன். ஏன்னா அவன் மனுஷனாக பிறவி எடுக்கிறான்னா அவன் பாவம் செஞ்சான், அதனால மனுஷனாக பிறவி எடுத்தான். அவன் கர்ம வினைகள் இருக்கிற வரைக்கும் அவன் இந்த பூமியில் வாழுவான், இன்பத்தையும் துன்பத்தையும் அவன் அனுபவிப்பான். அதை அனுபவிச்சு தான் ஆகணும். இதை தாண்டி எதையுமே சிந்திக்க முடியாது. அப்போ பாவம் செஞ்சிட்டோம், குற்றம் செஞ்சிட்டோன்னு உங்களை குற்றவாளி குண்டுக்குள்ளே நிற்க வச்சு நீங்கள் வைக்கலாம், நீங்கள் நீதிபதியாக மாறும்போது நான் பெற்றவங்களுக்கு இவ்வளோ பாவம் செஞ்சிட்டேனே. ஏன்னா மோஸ்ட்லி இந்த காதல் திருமணம், இந்த காதல் திருமணத்தில் தான் பெற்றவங்க பிள்ளைங்க மேலே கடுமையாக வெறுப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். வெறுக்கிறாங்க அப்படின்றத தாண்டி அவங்க வச்ச நம்பிக்கையை நாம் கெடுத்துட்டோம். அப்போது ஒரு பெற்றவங்க உங்கள் மேலே எந்த அளவுக்கு வெறுக்கிறாங்கன்ற ஒரு வெறுப்பு மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. ஆனால் உங்கள் மேலே அவங்க அபார நம்பிக்கை வச்சுருக்காங்க. என்னோடது கூட மேரேஜ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, உங்களுக்கு தெரியும். அது லவ் மேரேஜ் தான். அப்போது என்னோட சொந்த பந்தங்கள்
அன்பே சாய் இல்லாத சொந்த பந்தங்கள் இருக்காங்கல்ல, அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உன் கூட பிறந்தவங்க இவங்க அப்படி மேரேஜ் பண்ணியிருந்தா நாங்கள் கவலைப்பட்டு இருக்க மாட்டோம். ஆனால் நீ அப்படி மேரேஜ் பண்ண பார்த்தியா, அதாண்டா எங்கள் கவலை. எனக்கு ஒன்றுமே புரியல. நானும் என் கூட பிறந்தவங்களும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவங்க தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போது நீ இப்படி பண்ணக்கூடாது, ஆனால் உன் கூட பிறந்தவன் அப்படி பண்ணியிருக்கலாம். அவன் பண்ணியிருந்தா கூட நாங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஆனால் நீ பண்ண பார்த்தியா, அப்போ தெரியுதா நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு, நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்கன்னு. அப்போ அவங்க அந்த நம்பிக்கையை, அவங்களோட நம்பிக்கையை நாம் உடைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு பெரிய துரோகமாக தெரியுது. அப்போ அவங்க இன்னமும் வெறுக்கிறாங்கன்னா இன்னமும் அவங்க அதில் இருந்து வெளி வரலை. அப்போது இது நடந்துடுச்சே, நான் என்ன செய்கிறது? இது ஒரு பெரிய கேள்வி. அப்போ தப்பு உங்கள் மேலே என்னைக்கு அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அன்னைக்கு உங்களோட மனசுலையும் உங்களுடைய செயல்களையும் உங்கள் புத்தியிலையும் ஒரு மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். கடவுளுக்காக கனமாக பிரார்த்தனை பண்ணுங்க. சிரமமாக இல்லை, கனமாக. எப்படி? சாய்ப்பா, நான் இந்த தவறை செஞ்சேன், என்னோட அப்பாவும் அம்மாவும் என்னை மன்னிக்கணும், அவங்க வலியை நான் உணர்கிறேன், எனக்கு அவங்க கொடுத்த தண்டனை சரி அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க. அவங்க என்னை வெறுக்கக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ண வேண்டாம். அவங்க கொடுக்குற தண்டனை எனக்கு சரியானது தான், அவங்க நம்பிக்கையை நான் தொலைச்சது உண்மைதான், நான் அதை ஏற்றுக்கிறேன், நான் இந்த தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன். இந்த மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணணும். ஓகே, இப்போ பெற்றவங்க வேறு ஏதாவது ரீசன் வச்சுருக்காங்களான்னு பாருங்கள். அந்த ரீசன் அநியாயமாக இருந்துச்சுன்னா அதை பற்றி ஒரி பண்ணவே வேண்டாம். உங்களுடைய சூழ்நிலை இப்போ மோசமாக இருக்கிறதால அவங்க உங்களை வெறுக்கிறாங்க, ரைட்? அதாவது அநியாயமாக அவங்க உங்களை வெறுத்தாங்கன்னா, திரும்ப திரும்ப சொல்கிறேன், அநியாயமாக வெறுக்கிறதுக்கு 10% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அன்பே சாய் குடும்பத்தில் நிறைய பேரோட விஷயங்கள் நான் கேட்கும்போது அதில் 10% அம்மாவும் அப்பாவும் பிள்ளைங்களை வெறுக்கிறாங்கன்னா அதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது. அதை நான் சொல்ல விரும்பலை. அது அநியாயமாக வெறுக்கிறது, அது கவலைப்பட வேண்டாம். அதுதான் நான் சொல்கிறேன், இந்த உலகம் கொண்டாட உங்களை தயாராக இருக்கிறது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், அநியாயமாக உங்களை வெறுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நல்ல மனுஷன் நல்ல மனுஷி அப்படின்னா, அது உண்மை அப்படின்னா இந்த உலகம் உங்களை தலையில் வச்சு கொண்டாடும். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லணும், இங்கே நிறைய பேருக்கு சோம்பேறித்தனம் ஜாஸ்தி. நிறைய பேர் என்கிட்ட ஆரத்தி எடுக்க முடியல, சச்சரிதம் படிக்க முடியல, எனக்கு தலைவலி, அந்த வலி, இந்த வலி. ஓகே, ரைட். ஏன் தலைவலிக்குது? தலைவலி ஏன் வருது? உடம்பு வலி ஏன் வருது? அப்போ மனசில் என்னமோ குழப்பம், என்னமோ ஒரு கவனத்தை ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த கவனத்தை நோக்கி ஓடும்போது உங்கள் சக்தி வீணாகுது. எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா தலைவலி வந்தாலும் ஒர்க்கில் இல்லை உங்கள் கடமையில் செய்யும்போது எந்த இடையூறும் செய்யாது. இது நிச்சயம். நான் ஒன்று சொல்கிறேன், மறுபடியும் நான் பெருமைக்காக பேசுகிறேன்னு நினைக்கக்கூடாது. இப்போ எனக்கு பதிலாக இன்னொருத்தவங்களை சொல்லலாம் போல் எனக்கு தோணுது, இப்படி தான் ஒரு சாய்ராம் அப்படின்னு. ஏன்னா பொய் சொல்ல எனக்கு பிடிக்காது, அதனால தான் நான் என்னை வச்சு சொல்கிறேன். ஏன்னா என்னை வச்சு தான் நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் சில விஷயத்த. எனக்கு சில நேரத்தில் ரொம்ப தலை சுத்தல் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இந்த ஹோட்டலில் தொடர்ந்து சாப்பிட்டேன் போன வாரம் ஃபுல்லாக. அதில் கூட இருக்கிறவங்களாம் நான் வெஜிடேரியன் பிரியமானவர்கள். அதனால் நான் மோஸ்ட்லி எடுக்கிறது இல்லை. ஆனாலும் அவங்களோட அன்பு தொல்லை அப்படின்னு ஒன்று இருந்தது. சரி, ஓகே சாப்பிடுவோன்னு சொல்லி போகிற பக்கமெல்லாம் சிக்கன் ஃப்ரை, அது இது லொட்டு லொசுக்கு. இப்போ என்ன ஆச்சு, அந்த ஒரு வாரம் அப்படியே ட்ராவலிங், அந்த ஃபுட்டு தண்ணி எல்லாம் ஹோட்டல் ஃபுட்டில் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா வேறு வழி இல்லை. அவங்க ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க, பட் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற ஒரு நெசசிட்டி. ஓகே சரி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒர்க்கையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு, அப்போ அது தலை சுத்தல் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சு. ஏன்னா ஓவராக எண்ணெய், அதிகப்படியான எண்ணெய்.
அப்போ என்னாச்சு, அதுக்காக நம்ம ஆடியோவை கொடுக்கக்கூடாதுன்னும் போதெல்லாம் நம்ம நினைக்கிறது, ஆடியோ கொடுக்கணும் அப்படின்னா அந்த தலை சுத்தல் இல்லாமல் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், ஆடியோ கொடுக்கும்போது அந்த தலை சுத்தலே இருக்காது. ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த தலை சுத்தல் இருக்காது. வாக்கிங் போகும்போது அந்த தலை சுத்தல் இருக்காது. ஸோ எந்த செயல் பண்ணாலும் அந்த தலை சுத்தல் வராது. ஆனால் செயல் பண்ணலைன்னா தான் அந்த தலை சுத்தல் வரும். இது ஏன்னு இப்போ வரைக்கும் தெரில. இங்கே யாராவது மெடிக்கல் சைடில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் தயவு செய்து சொல்லுங்கள். அப்போ வேலை செய்யும்போது தலை சுத்தலை, வேலை செய்யாதப்போ தான் அது தலை சுத்தல் அதிகமாக இருந்துச்சு. அப்போ தான் நினச்சேன், நமக்கு செயல்பட்டே ஆகணும். அப்போ செயல்படலைன்னா என்ன ஆகும், திரும்ப திரும்ப இந்த தலைவலி, வயிறு வலி, முதுகு வலி, மூட்டு வலி. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் நோயே கிடையாது. உண்மையில் சொல்கிறேன், இது வந்து இட்ஸ் நாட் அ டிசீஸ். இது வந்து நம்மளோட மனசில் இருக்கக்கூடிய குழப்பமும், நம்ம உடம்புக்கு அதிகப்படியாக வேலை கொடுக்காம நம்ம சோம்பேறித்தனமாக வச்சிருக்கிறதால வந்த விளைவுகள் தான் இத்தனை விளைவுகளும். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை தான் ஒரு மனுஷன் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். இது தனக்கு நேர்ந்தது மிகப்பெரிய கொடூரம், என்னை பெற்றவங்களே வெறுக்கிறாங்க அப்படின்னு அவன் நியாயத்தை தேடுறான். எல்லாருக்கிட்டையும் போய் சொல்கிறான். அவங்க சரி விடு பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்குமே சரியான பதில் சொல்வதற்கு இங்கே தயாராக இல்லை தெரியலை. ஒன்று தயாராக இல்லைன்னா தெரியல. அதான் நான் சொல்கிறேன், எப்பேற்பட்ட கேள்வியாக இருந்தாலும் பதில் கண்டிப்பாக அன்பே சாயில் வரும். அப்போது உங்கள் செயல் புரியும் போது உங்கள் கை ஓங்கும், செயல் புரியாதப்போ உங்கள் கை இறங்கும். உங்கள் கை ஓங்கணும், உங்களை அந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் கொண்டாடணும். கொண்டாடுவதற்கு உண்டான வழிகள் நல்ல விஷயங்களாக செய்யணும். நல்ல விஷயங்களை மட்டும்தான் செய்யணும். இந்த உலகத்தில் மக்கள் 2 விதமாக கொண்டாடுவாங்க. சில நல்ல விஷயத்தை சொல்கிறவனையும் இந்த உலகம் கொண்டாடும், சில மோசமான விஷயத்தை சொல்கிறவனையும் இந்த உலகம் கொண்டாடும். ஆனால் நாம் கடவுளோட குழந்தைகள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் யாருன்னா கடவுளுடைய குழந்தைகள். அப்போ நாம் நல்லதை மட்டும்தான் செய்யணும், நல்லதை மட்டும்தான் மற்றவங்களுக்கு சொல்லணும். இதுதான் உங்கள் வாழ்க்கையில் பாவத்தை குறைப்பதற்கு உண்டான வழிகள். ஒரு சாய்ராம் என்கிட்ட சொன்னாங்க, அண்ணா நான் இது மாதிரி யூடியூப்பில் மூவியில் பாட்டெல்லாம் போட்டு ஷார்ட்ஸ் போடலான்னு இருக்கேன், அது ஓகேவா அப்படின்னு. நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், வேண்டாம். நீங்கள் நாட்டுக்கு சொல்ல போகிற விஷயம் என்ன, மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? யாரோ ஒருத்தவங்க மியூசிக் போட்டு, யாரோ ஒருத்தவங்க ஆக்ட் பண்ணி அதை நீங்கள் 30 செகண்ட்குள்ளே நீங்கள் செய்கிறீங்கன்னா இது யார் வேணாலும் செய்யலாம். ஆனால் இது வேண்டாம். செய்கிறவங்க செய்யட்டும், அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்களும் நிறுத்துவாங்க. நம்ம முதல்ல நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள தான் நம்ம பாதுகாக்கணும். அடுத்தவங்க நம்ம குடும்பத்துக்கு வந்தாங்கன்னா அவங்களும் நம்ம குடும்பம் தான். அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு அது மூலமாக நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்க வேண்டாம். ஏன்னா ஒரு சாய்ராம் சொன்னாங்க, நான் நிறைய ஷார்ட்ஸ் வந்து சினிமா சாங்கெலாம் போடுறேன், ஆனால் எனக்கு வியூஸ் கிடைக்கல, அது மூலமாக நான் டிப்ரெஷன் ஆகிட்டேன். நீங்கள் தான் சொன்னீங்க உங்கள் திறமையை வளர்த்துக்க நிறைய முயற்சிகள் பண்ணுங்கன்னு. நான் ஸ்கூல் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி காம்படிஷன், இந்த மாதிரி டான்ஸிங், சிங்கிங் காம்படிஷன்லாம் நான் பண்ணியிருக்கேன். அதை வச்சு நான் ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்கல, என்னை ரெகக்னைஸ் பண்ணவே இல்லை இந்த யூடியூப்பில் இருக்கக்கூடிய வியூவர்ஸ். அதனால் நான் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டேன். நல்லா புரிஞ்சுக்குதுங்க உங்களுக்கு? அப்போது நீ நாட்டுக்கு மக்களுக்கு என்ன சொல்ல வர? நாம் பெருசாக அரசியல்வாதி கிடையாது, பெரிய தத்துவ ஞானி கிடையாது. ஆனால் என்னமோ ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுகிறோம், அந்த விஷயத்தால் மற்ற மனுஷனுக்கு பயன்படுகிறான். அந்த விஷயத்தில் நான் தெளிவாக இருக்கேன். அப்போது என்ன விஷயங்களை சொல்லணுமோ, எதை செய்யணுமோ அதை செஞ்சால் நாம் சிறப்பாக இருக்கலாம். ஸோ நிறைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கூட பார்த்தீங்கன்னா சில நேரத்தில்
நம்ம அன்பே சாயில் இருக்கிறவங்களே சினிமா பாட்டெல்லாம் போட்டு எங்க உங்களுக்கு பிரியமானவர்களுக்கு நீங்கள் ஒரு பாட்டை டெடிகேட் பண்ணணும்னா அவங்களுக்கு மட்டும் அதை வைங்களேன், ஏன் ஊருக்கே காட்டுறீங்க? ஸ்டேட்டஸ் அப்படின்றது என்ன? முதல்ல தமிழோட விரிவாக்கத்தை சொல்லுங்களேன். நீங்கள் யாருன்றது உங்களோட ஸ்டேட்டஸை பொறுத்து தான் முடிவு பண்ண முடியும். கரெக்டு தானே? உங்கள் மனநிலை எப்படிப்பட்டதுன்றத உங்களோட ஸ்டேட்டஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அப்போது ஒரு காதல் பாட்டு வைங்க, நான் சந்தோஷம்தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் யாருக்காக வைக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி வைங்க, தப்பே கிடையாது. புரியுதா? இப்போ எனக்கு ஒருத்தவங்க மேலே விருப்பம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் அந்த நான் சினிமா பாடலை வச்சா போதும். ஊருக்கே வைக்கணும், உலகத்துக்கே வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இதெல்லாம் ஸ்பிரிச்சுவலில் வரவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். அடுத்தது உங்களோட ஃபோட்டோஸ். இதை ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஆடியோஸில் கொடுத்து ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் தயவு செய்து உங்களுடைய ஓன் ஃபோட்டோஸை கொண்டு வராதிங்க. இது மூலமாக எத்தனை பிரச்சனைகள் இருக்குது. உங்களோட ஃபோட்டோ மற்றவங்களோட பார்வையில் எவ்வளோ ஒரு வக்கரத்தை உண்டு பண்ணுன்னு உங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியல. தெரிஞ்சால் நீங்கள் செய்ய மாட்டீங்க. அதனால தான் சொல்கிறேன், வேண்டவே வேண்டாம். எந்த ஃபோட்டோஸும் போட வேண்டாம். நான் சொல்கிறது பர்டிகுலராக கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸை சொல்கிறேன். பாய்ஸை பற்றி நான் இங்கே பேசலை. அது பிரச்சனை இல்லை. ஆனால் பிரச்சனை வரக்கூடாது. ஃபோட்டோ போடுறது தேவையில்லை. உங்கள் வீடை சுற்றி ஃபோட்டோ எடுக்கிறது எதுவுமே தேவையே இல்லை, அவசியமும் இல்லை. நானே தினமும் ஸ்டேட்டஸ் போடுறேன் என் ஃபோட்டோஸ்க்கு. இது எதுக்கு போடுறேன் அப்படின்னா, தயவுசெய்து பார்க்கணுன்னா அப்படின்னு கேட்குறதுக்காக. அதுவும் இதில் மட்டும்தான், இதில் அன்பே சாயில் மட்டும்தான். அண்ட் பிஸ்னஸ் நம்பர்ஸில் நம்ம ஸ்டேட்டஸ் அதில் போடுவோம். ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ்புக்கில் போகிறது, அது போகிறது, இது போகிறது நம்ம இல்லை. ஆனால் அன்பே சாயில் யாரோ 2-3 பேர் என்னோடய ஃபோட்டோஸ் போடுறாங்க. அதை பற்றி நான் கவலைப்படல. ஓகே, அவங்களுக்கு ஏன்னா என்னோடய ஃபோட்டோஸ் போடுறதால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு லேடிஸோட ஃபோட்டோவோ இல்லை ஒரு கேர்ள்ஸோட ஃபோட்டோவோ போட வேண்டாம். தயவு செய்து அன்பே சாய் குடும்பத்தில் எனக்கு உரிமை இருக்குதுன்ற ஒரு இதில் சொல்கிறேன். தயவு செய்து உங்கள் எந்தெந்த தனிப்பட்ட முறையில் உங்கள் ஃபோட்டோஸ் நீங்கள் போடுறீங்களோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. தேவையே இல்லாத விஷயத்தை தேவையாக நினச்சி நேரத்தை வீணாக்கி அது மூலமாக ஸ்ட்ரெஸ்ஸை பெருக்கிக்கணும்னு உங்களுக்கு விருப்பமா? சொல்லுவாங்கள்ல, காசு வச்சு சொந்த காசுலேயே என்ன வச்சான், சூனியம் வச்சான்னுவாங்க. நம்ம அப்படி தான் வச்சிட்ருக்கோம். சொந்த காசில் நம்ம சூனியத்தை வச்சிட்ருக்கோம். வேண்டாம், அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் யாரோ செய்யட்டும். ஓகே, யாரோ செய்யட்டும். அந்த யாரோன்றது நமக்கு யாருன்னு தெரியாது. அதாவது யாரோ மற்றவங்க அப்படி போகிறதால நமக்கு கஷ்டம்தான். ஏன்னா எல்லாருமே நம்ம கூட பிறந்தவங்க தான், யாராக இருக்கட்டும். நம்ம விரோதியே போட்டால் கூட நமக்கு கஷ்டம்தான், ஐயோ இதெல்லாம் போடுறாங்களே அப்படின்னு. ஆனால் நம்ம சொன்னால் ஏற்றுப்பாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. சொல்லியே பார்க்கலாம், தப்பு இல்லை. ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது அவங்க இஷ்டம், அவ்வளோதான். அப்போது என்ன செய்யணும்? அது கடவுளுக்கு பிடிச்சதாக இருக்குதா? இதை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் 10 தடவை நீங்கள் யோசிங்க. ஒன்றும் இல்லை. இன்னொரு விஷயம் தெரியுமா? இன்னொரு யூடியூப்பில் நம்மது, அதாவது நம்ம ஆஃபீஸ் ஐடியில் அதில் நமக்கு மெயில் ஐடி ஓப்பன் பண்ணியிருப்போம் இல்லையா? அதில் அந்த யூடியூப்பில் நான் சினிமா பாட்டுக்கெல்லாம் ஒரு 6-7 பாட்டு மொத்தமாக, அதுக்கு நான் அந்த லிப் மூமெண்ட் பண்ணது, லைட்டாக டான்ஸ் ஆனது, அது எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். ஆனால் அது ப்ரைவேட். அது கம்ப்ளீட்டாக ப்ரைவேட். ஏன்னா அதை கொண்டு போக எனக்கு விருப்பம் இல்லை. ஏன் அப்படின்னா அதில் நம்ம திறமையா இல்லை நாட்டில் ஏதாவது நம்ம சொல்ல வரோமா? இல்லை. எனக்கு பிடிச்சிருக்குது, அதனால் நான் எடுத்தேன். நான் மட்டும் பார்த்துக்கிறேன், நான் மட்டும் என்னை ரசிச்சுக்கிறேன், அவ்வளோதான். ரைட்? புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது மாதிரி பண்ணுங்கள். ஆனால் இந்த விஷயத்தை வெளியில் பப்ளிக்காக பண்ண வேண்டிய அவசியம் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சாயப்பாவை உயிராக நினைக்கக்கூடியவர்களுக்கும் தேவையில்லாத விஷயங்களே. அப்போ தான் நம்ம ஃபோக்கஸ் எங்கே பண்ணுவோம் தெரியுமா? என்டர்டெயின்மெண்ட்டோட ராஜாவாக இருக்கிற இடத்துல பண்ண மாட்டோம். எது நமக்கு சக்தி வாய்ந்தது,
எது நம்மளை திரும்பி பார்க்க வைக்கும், எது நம்மளை இந்த உலகத்தில் கொண்டாட வைக்கும், அதற்காக மட்டும் நீ முயற்சி செய். அத்தனையும் நல்லவையாக இருக்கட்டும். உன்னோட கர்மாவை அழிப்பதற்காக மட்டும் அது இருக்கட்டும். எந்த காரணத்தை கொண்டும் உன்னோட கர்மாவை வளர்க்கிற அளவுக்கு அதை நீ செய்யாத. செஞ்ச அதை விட்டுடு. உன் பயணம் நல்லபடியாக தொடரணும். போகிற வழியில் வர வழியில் கண்டதை நம்ம பார்த்து அது மனசு மயங்கிடக்கூடாதுன்றதுல நம்ம தெளிவாக இருக்கணும். மனசு போச்சுன்னா மனசுக்கு குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி மனசை கட்டுப்படுத்துகிறவன் தான் ராஜா. மனசை கட்டுப்படுத்தணும். மனசை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துறீங்களோ அப்போ தான் அந்த மனசு சாயப்பா கிட்ட போகும். இல்லைன்னா வேற எங்கேயாவது தான் போகும். வேற எங்கேயாவது போகணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருக்குதான்னு? விருப்பம் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் இன்னமும் உங்களுக்கு பல 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 புது 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 என்ன வரும்? சந்தோஷம் இல்லை, துன்பங்கள் முளைக்கும். ஆரம்பத்தில் கிடைக்கிற சந்தோஷம் துன்பத்தில் முடியும். ஆனால் கஷ்டங்களில் முதல்ல கடக்கும் போது அது இன்பத்தில் முடியும். இது நான் சொல்ல வேண்டி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோருடைய வாழ்க்கையிலும் கஷ்டப்படுறவன் முன்னேறுவான். ஆரம்பத்தில் சுகமாக இருக்கிறவன் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான். இதுதான் எழுதி வைக்கப்பட்ட விதி. அப்போ இத்தனை நாள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ன செஞ்சுருக்கோம்? மொத்தமாக ஒரு 100 மணி நேரத்தை கடவுள் உங்களுக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்காருன்னா இந்த 100 மணி நேரத்தை பாதிக்கு பாதி கூட நம்ம சரியாக பயன்படுத்தி இருக்கவே மாட்டோம். அத்தனையும் வீணாக்கியிருப்போம். இதுதான் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டிய மிகப்பெரிய தவறு. இதில் இருந்து மீளணும். இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அப்போ மீள்வதற்கு உரிய வழிகள் கொஞ்சம் ஆரம்பத்தில் கஷ்டம்தான். என்னப்பா இதெல்லாம் செய்ய சொல்கிறீங்க, இது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கலையே அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்ம திரும்பவும் சொல்கிறேன், உன் மனசுக்கு எது சந்தோஷமாக இருக்குதோ அது உனக்கு அழிவை கொடுக்கும். உன் மனசுக்கு எது கஷ்டமாக இருக்குது, இது பின்னாடி தான் சந்தோஷம் கிடைக்குதுன்னு ஒன்று நினைக்கிறோமோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை தான் நம்ம பார்க்கணும். கசப்பு யாருக்கும் பிடிக்காது, இனிப்பு எல்லாருக்கும் பிடிக்கும், அடுத்தது காரமும் எல்லாருக்கும் பிடிக்கும். கசப்பு துவர்ப்பு சில பேருக்கு பிள்ளை, சில பேருக்கு மட்டும்தான் பிடிக்கும், பல பேருக்கு பிடிக்காது. 1000 பேரில் 10 பேர் கசப்பை விரும்பி சாப்பிடுவோம், துவர்ப்பை விரும்பி சாப்பிடுவான். மீதி 1000 பேரில் 990 பேர் இனிப்பில் தான் முதல் சுவையாக இருக்கும். நல்ல நெய் ஊற்றி அப்படியே சாப்பிட்ட உடனே கரையும் தன்மை இருக்கக்கூடியது தான் சாப்பிடுவாங்க. ஆனால் அதனால் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்றத தெரியும்ல. அப்போ கசப்பு மோசமானதா? ஆனால் நம்ம மோசமானதாக நினைக்கிறோம், அதுதான் உடம்புக்கு நல்லது. ஸோ அதே போல தான் வாழ்க்கைன்ற விஷயங்களும் ஆரம்பத்தில் மோசமானதாக தான் இருக்கும். ஆனால் அது கூட்டுட்டு போய் சேர்க்கக்கூடிய இடம் இருக்கே, அது மிகப்பெரிய இடம். அந்த இடத்துல நீங்கள் சகலமும் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா, ஓம் சாயிரா.